உங்க வீட்ல முட்டையும் மாவும் இருக்கா? அப்போ பேக்கரி கேக்கை விட சூப்பரான பஞ்சு போன்ற ஆவி கேக் ரெடி பண்ணலாம். இத கரெக்ட்டா செய்ய வரலன்னு கவலைப்படுற சிஸ்டர்ஸ். உடனே இந்த வீடியோவ லைக் பண்ணி, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் ஒரு பவுல்ல 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுல 3 முட்டைய அடிச்சு ஊத்திட்டு 3 கிராம் ஈஸ்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ஈஸ்ட் வாசனை நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட பேக்கரி கேக் மாதிரியே இருக்கும். இது கூட 130 கிராம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம நல்லா திக்கா வர்ற வரைக்கும் கிளறிக்கோங்க. இப்போ இத மூடி வச்சு மாவு அப்படியே டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும் நல்லா புளிக்க விடுங்க. பாத்தீங்களா? நல்லா புளிச்சு பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு கைப்பிடி உலர் திராட்சை போட்டு மாவோட காற்றை வெளியேத்துற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா சமையல் எண்ணெய் தடவிட்டு மாவ பாதி வரைக்கும் ஊத்துங்க. இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச உலர் திராட்சை, பேரீச்சம்பழம், அப்புறம் சர்க்கரை பாகுல ஊற வச்ச பழங்களை தூவி ஸ்டீமர்ல வச்சிருங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் செகண்ட் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் 15 நிமிஷம் ஆவியில வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதான். பஞ்சு போல சாஃப்ட்டா, ஒட்டாம வர்ற சுவையான ஆவி கேக் ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.